அதுலயும் நான் பார்த்த ஒரு அனலைசிஸ், ஒரு பைலட் ஸ்டடி மாரியே பண்ணியிருந்தோம். இந்த அனலைசிஸ்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர்ட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைங்க, அந்த போர்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளத்த தான் அதிகமா ஃபேஸ் பண்றாங்க. அது 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் 11th பார்க்குறோம். 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் போற பிள்ளைங்கள வந்து பார்க்குறோம். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னாக்கா, அதிகமா அவங்க அந்த ஸ்டடீஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்றது அவசியங்க. ஏன்னா இது நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய கரியருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அத நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே முடியாது. ஆனா, நேரம் கடந்த தூக்கமும், ஆரோக்கியமற்ற உணவும் கண்டிப்பா நம்மளுடைய இந்த மாதவிடாய் சுழற்சிய அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா, நம்மளுடைய உடல்ல அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோடைய லெவல் ஜாஸ்தி ஆயிட்டே போகும்போது, இது முக்கியமா நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனான ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான இம்பேலன்ஸ் பண்றது தான் இதோடைய வேலையே. அப்போ என்ன ஆகும்? குழந்தைங்க எல்லாருமே தான் போர்ட் எக்ஸாம் போறாங்க. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 70% நம்ம இத பார்க்க தான் செய்றோங்க.